வணக்கம். டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர். முதல் தலைப்புச் செய்திகள். கூடுதலாக 100 கிராம் எடை இருப்பதாக கூறி பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியிலிருந்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் தகுதி நீக்கம். சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்திடம் கடும் எதிர்ப்பை பதிவு செய்தது இந்தியா. வினேஷ் போகாட்டை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி. தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது துரதிர்ஷ்டமானது என தலைவர்கள் கருத்து. வினேஷ் போகாட் தகுதி நீக்கத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை, அனைவருக்கும் ஒரே விதிதான் என சர்வதேச மல்யுத்த சம்மேளனம் அறிவிப்பு. மத்திய அரசின் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய அறிவியல் விருதுகள். சந்திரயான் 3 திட்ட விஞ்ஞானிகள் உட்பட 33 பேர் தேர்வு. ஒன்பது மாநிலங்களில் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை இடங்களுக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி இடைத்தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு தினம். நினைவிடத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் மரியாதை. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக பதவியேற்றார் கைலாஷ்நாதன். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். வன்முறை அரங்கேறும் பங்களாதேஷில் இந்திய தூதரகம் பாதுகாப்புடன் செயல்பட நடவடிக்கை. இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்பட்ட பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் நாளை தாயகம் திரும்புகிறார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட். வெற்றி பெற 249 ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது இலங்கை. விரிவான செய்திகள். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் கூடுதல் எடை காரணமாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த தகுதி நீக்கம் இந்தியர்களிடையே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பதக்க கனவோடு களமிறங்கிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகாட் தமது சிறப்பான ஆட்டத்தின் மூலம் படிப்படியாக முன்னேறினார். நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் கியூபா வீராங்கனை டஸ்வன் லோகஸை 5-0 என்ற கணக்கில் வீழ்த்திய போகாட் இறுதி சுற்றுக்குள் நுழைந்தார். இறுதிப் போட்டியில் அவர் பங்கேற்க இருந்த நிலையில் 100 கிராம் கூடுதல் எடையுடன் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்துள்ளது. வினேஷ் போகாட் விளையாடாததால் அமெரிக்க வீராங்கனை சாராவுக்கு தங்கப்பதக்கம் வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பேரதிர்ச்சிக்கு உள்ளான வினேஷ் போகாட்டிற்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். இன்று ஏற்பட்ட பின்னடைவு தமக்கு வருத்தம் அளிப்பதாகவும், எனினும் நீங்கள் இந்தியாவின் பெருமைக்குரிய சாம்பியன் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு இந்தியருக்கும் முன் உதாரணமாக இருப்பதாகவும், இன்னும் வலிமையாக திரும்பி வர அனைவரும் உடன் இருப்போம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். தினேஷ் போகாட் பதவி நீக்கம் தொடர்பாக மக்களவையில் விளக்கமளித்த விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் சார்பில் சர்வதேச மல்யுத்த அமைப்பிடம் கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். நேஷனல் भारतीय ओलंपिक संघ की अध्यक्षा PT उषा भी अभी पेरिस में है. प्रधानमंत्री जी ने स्वयं उसके साथ बातचीत करके उचित कार्यवाही करने के लिए, उचित एक्शन लेने के लिए भी उसको कहा गया है. இதனிடையே இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா, போகாட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும்,
அவருக்கு மருத்துவ ரீதியான உதவிகளை அளித்திருப்பதாகவும் கூறினார். எனினும் வினேஷ் போகாட் விவகாரத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும், போட்டியின் விதி என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியானதுதான் என்றும் சர்வதேச மல்யுத்த சம்மேளனம் தெரிவித்துள்ளது. தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள வினேஷ் போகாட்டுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் ஆறுதல் தெரிவித்துள்ளனர். தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இறுதிப் போட்டி வரை முன்னேறிய வினேஷ் இந்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்ப அதிர்ச்சி அளித்து நாட்டை பெருமைப்பட வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 140 கோடி இந்தியர்களின் மனதில் சாம்பியனாக திகழ்பவர் வினேஷ் போகாட் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தலை சிறந்த விளையாட்டு வீராங்கனையான வினேஷ் போகாட் உலக சாம்பியனை வென்றவர் என்று குறிப்பிட்டுள்ளார். இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும், எந்த தடையையும் தகர்த்து அவர் எப்போதும் வெற்றி பெறுவார் என்றும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலக சாம்பியனை வீழ்த்திய போகாட் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்த நேரத்தில் இந்தியர்கள் அனைவரும் போகாட்டுடன் துணை நிற்பதாகவும் அவருக்காக பிரார்த்தனை மேற்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ள கார்கே, வினேஷின் துணிச்சல் எப்போதும் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைத்து வகைகளிலும் நீங்களே சாம்பியன் என்றும், வலிமை, தீர்க்கமான செயல்பாடு ஆகியவை தங்களுக்கு இறுதிப் போட்டி வரையிலான பயணத்தை அளித்ததாகவும், இதன் மூலம் லட்சக்கணக்கான இந்திய சகோதரிகளுக்கு ஊக்கமளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஃபிஜி பயணத்தை முடித்துக் கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியூசிலாந்து சென்றடைந்தார். அந்நாட்டில் 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவருக்கு ஆக்லாந்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நியூசிலாந்து கவர்னர் ஜெனரல் கிரோ, பிரதமர் கிறிஸ்டோபர் லெக்ஸான் ஆகியோரை சந்தித்து திரௌபதி முர்மு முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். ஆக்லாந்து நகரில் கல்வி கருத்தரங்கம் மற்றும் இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். முன்னதாக ஃபிஜி நாட்டில் 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர் அந்நாட்டு அதிபர் மற்றும் பிரதமரை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். ஃபிஜி நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய திரௌபதி முர்மு, இந்தியா ஃபிஜி இடையிலான 75 ஆண்டு கால நட்புறவின் அம்சங்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார். தொடர்ந்து இந்திய வம்சாவளியினர் மத்தியில் அவர் உரை நிகழ்த்தினார். 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய அறிவியல் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பிரிவில் சந்திரயான் 3 விஞ்ஞானிகள் குழுவினருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இயற்பியல், புவி அறிவியல், உயிரியல், அணுசக்தி, வேளாண் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம், வேதியியல், பொறியியல், சுற்றுச்சூழலியல், மருத்துவம் உள்ளிட்ட பிரிவுகளில் 33 பேர் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வன்முறை அரங்கேறியுள்ள பங்களாதேஷில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு நாளை பதவியேற்கிறது. பங்களாதேஷில் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியா வந்துள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் அங்கு இடைக்கால அரசை அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்தவும் உத்தேசம் செய்துள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் இயக்கம் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸை இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. இதனையடுத்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வங்கதேச ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ்ஜமா, நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் அவரது தலைமையிலான அரசு நாளை பதவியேற்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த இடைக்கால அரசுக்கு ஆலோசனை வழங்கும் குழுவில் 15 உறுப்பினர்கள் இடம்பெறுவர் என்று அவர் தெரிவித்தார். தற்போது வெளிநாட்டில் உள்ள முகமது யூனுஸ் நாளை தாயகம் திரும்புகிறார். முன்னதாக பங்களாதேஷில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதாகவும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க காவல்துறையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. வீட்டுக் காவலில் இருந்த முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா விடுவிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் பாதுகாப்பாக செயல்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி தேர்தல் உள்ளிட்ட தேசிய செய்திகள் சிலவற்றை தற்போது காணலாம். ஒன்பது மாநிலங்களில் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு செப்டம்பர் 3ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.
அசாம், பீகார், ஹரியானா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், திரிபுரா, தெலுங்கானா, ஒடிஷா ஆகிய 9 மாநிலங்களில் இந்த தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் நடைபெறும் 3ஆம் தேதி அன்றே வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது தேசம் முழுவதும் உள்ள கைத்தறியின் வளமான மற்றும் துடிப்பான பாரம்பரியம் குறித்து நாம் பெருமிதம் கொள்கிறோம் என்றும், நமது கைவினைஞர்களின் முயற்சிகளை நாம் பெரிதும் மதிக்கிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உள்ளூர் மக்களுக்காக குரல் கொடுப்போம் என்ற நமது உறுதிப்பாட்டினை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளில் உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 10வது சர்வதேச கைத்தறி தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பொருளாதார மேம்பாட்டில் இந்தியா எழுச்சி பெற்று வருவதாக கூறினார். உள்ளூர் மற்றும் கைத்தறி பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி முன்னிறுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட காலங்களில் அந்நிய பொருட்களை தவிர்க்கும் வகையில் முற்றிலும் சுயசார்போடு பயணிப்பதற்கு நமது தியாகிகளால் உருவாக்கப்பட்ட சுதேசி இயக்கத்திற்கு பெரிய அளவில் பாலமாக கைத்தறி நெசவாளர்கள் திகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தொழில்நுட்பம் பெரிதும் வளர்ச்சியடைந்த இந்த காலத்திலும் கைத்தறி நெசவில் ஈடுபட்டு வரும் நெசவாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் எல் முருகன் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை இணையமைச்சர் ராவ் இந்திரஜித் சிங் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் இந்த தகவலை அவர் கூறியுள்ளார். நீத்தி ஆயோக் அறிக்கையின்படி உத்தரப்பிரதேசத்தில் 4 கோடி மக்களும், பீகார் 3 கோடியே 75 லட்சம் மக்களும், மத்திய பிரதேசத்தில் 2 கோடியே 30 லட்சம் மக்களும், ராஜஸ்தானில் 1 கோடியே 87 லட்சம் பேரும் அடக்கம் என்றும் இந்திரஜித் சிங் குறிப்பிட்டுள்ளார். வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் இன்று 0 நேரத்தின் போது வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை எழுப்பி பேசிய அவர், தேசிய பேரிடர் பாதிக்கப்படும் போது வழங்கப்படும் நிதி உதவியை நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சக்தி IPS திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரி பொறுப்பு ஆளுநராக இருந்த CP ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டார். இதனையடுத்து புதுவையின் துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதனை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்தார். இன்று காலை புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் கைலாஷ்நாதனுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர்கள், முதன்மை செயலாளர் சரத் சௌஹான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். The Lieutenant Governor of Union Territory of Puducherry. The Lieutenant Governor of the Union Territory of Puducherry. And will to the best of my ability. To the best of my ability. Preserve. Protect. And defend the Constitution. And defend the Constitution. And the law. தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இருவரையும் விடுவித்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அமைச்சர்கள் இருவரையும் விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பில் மேல்முறையீடு செய்யாததால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார்.
இதனையடுத்து இன்று நடைபெற்ற விசாரணையின் முடிவில் இருவரையும் விடுவித்த கீழமை நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இருவர் மீதான வழக்குகளையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு மாற்றிய நீதிபதி ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினரின் அறிக்கையை கூடுதல் இறுதி அறிக்கையாக கருத வேண்டும் என ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். மேலும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதியும் அமைச்சர் தங்கம் தென்னரசு வரும் செப்டம்பர் 11ஆம் தேதியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகும்படி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 6வது நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அண்ணா நினைவிடத்திலும் முதல்வர் மரியாதை செலுத்தினார். இதனையடுத்து முதலமைச்சர் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள கருணாநிதி சிலை அருகிலிருந்து புறப்பட்ட இந்த பேரணியானது காமராஜர் சாலையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் MP கனிமொழி, அமைச்சர் உதயநிதி உட்பட ஏராளமான அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பங்களாதேஷ் ஜவுளி நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டுவர தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக X வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பங்களாதேஷில் ராணுவ ஆட்சி அமலுக்கு வந்துள்ள நிலையில் அங்கிருந்து வெளியேறும் ஜவுளி நிறுவனங்களை தமிழகத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடியின் காரணமாக ஜவுளித்துறையில் நமது நாட்டுக்கு, குறிப்பாக நமது திருப்பூருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்க சாத்தியக்கூறுகள் உள்ளது என்றும், தற்போது இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் திருப்பூரின் ஜவுளி வர்த்தகம் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லையில்லா மருத்துவ குணத்தை கொண்டது தாய்ப்பால். உலக தாய்ப்பால் வாரத்தையொட்டி ராணிப்பேட்டை செய்தியாளர் அளிக்கும் ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்போது காண்போம். ஒரு மனிதன் வாழும் கடைசி நிமிடங்கள் வரை ஆரோக்கியத்தை நிர்ணயிப்பது தாய்ப்பால்தான். ஆகவே எல்லையில்லா மருத்துவ குணத்தையும் மகத்துவத்தையும் கொண்ட இந்த தாய்ப்பாலையும் தாய்மையையும் போற்றும் வகையில் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்ப்பால் புகுட்டுவதன் அவசியத்தை உணர்த்தும் விதமாக உலக சுகாதார அமைப்பால் ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. தாய்ப்பால் கொடுப்பதை ஊக்குவிப்பதற்காகவும் உலகம் முழுவதிலும் உள்ள குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் அரசு தலைமை மருத்துவமனையில் குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பாக தாய்ப்பால் புகுட்டுவதன் பயன்பாடுகள் குறித்து தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உலக தாய்ப்பால் வார விழா கடந்த ஒரு வார காலமாக கர்ப்பிணி பெண்களுக்கு விழிப்புணர்வு செய்யப்பட்டது. குறிப்பாக உலக தாய்ப்பால் வார விழா குறித்தும் தாய்ப்பால் புகுட்டுவதும் தங்கமான 1000 நாட்கள் குறித்தும் வில்லுப்பாட்டு, கவிதை, நடனம் உள்ளிட்டவைகள் மூலம் விழிப்புணர்வு செய்யப்பட்டது. மேலும் தாய்ப்பாலின் அவசியத்தை குறித்து விளக்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவர் சதீஷ். இந்த வருடத்துக்கான தீம், பிரஸ்ட் ஃபீடிங் தீம், க்ளோசிங் த கேப்ஸ், அதாவது தாய்ப்பால் கொடுத்தலில் உள்ள குறைபாடுகளை சரி செய்வது. இப்போ தாய்ப்பால் கொடுப்பதில் உள்ள பிரச்சனைகள், இதற்கான எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையோ இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள மருத்துவரையோ இல்லை செவிலியரையோ நாடி அவர்களுடைய சந்தேகங்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளலாம். அதேபோல் தாய்ப்பால் குறித்து தாய்மார்கள் கூறும் பொழுது, நம்ம பாப்பா பிறந்ததுலேருந்து 6 மந்த் வரையும் நம்ம தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். வேறு எந்த பாலும் கொடுக்கக்கூடாது, வேறு எந்த ஃபுட்டும் நம்ம கொடுக்கக்கூடாது. பாப்பா எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் தாய்ப்பால். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்து ஃபஸ்ட்டில் வர ஃபீடை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அது பார்த்தோன்னா கொலஸ்ட்ரம் இருக்குது, அதில் பார்த்தோன்னா பாப்பாவுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதை கொடுக்கணும். இதெல்லாமே இந்த ஹாஸ்பிட்டலில் எஜுகேட் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் எனக்கு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு தாய்ப்பாலுடைய அவசியத்தை பற்றி சொன்னாங்க. அது என்னென்னா, தாய்ப்பால் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும், நிமோனியா, காய்ச்சல் அதெல்லாம் வராமல் தடுக்கும். குழந்தை 6 மாதத்துக்கு தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் கொடுக்கக்கூடாது. கழுதைப்பால், கிரேப் வாட்டர், அந்த மாதிரி தண்ணி, அந்த மாதிரி எதையுமே கொடுக்காம 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன். இனி தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள்.
சபாநாயகர் அப்பாவு மீது அதிமுக வழக்கறிஞர் பாபு முருகவேல் தொடுத்திருந்த அவதூறு வழக்கு எம்பி எம்எல்ஏ மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயவேல் எதிர் மனுதாரருக்கு சம்மன் அனுப்ப ஏதுவாக வழக்கு தொடர்பான ஆவண ஆதாரங்களை பென்டிரைவ் வடிவில் தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளிவைத்தார். சென்னையை அடுத்த மாமல்லபுரம் அருகே பேரூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் 4276 கோடி ரூபாயில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்டுள்ள வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் கூறினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. கடந்த மாதத்தில் விவசாய நிலத்தில் சேற்றில் சிக்கி ஒரு காட்டு யானை உயிரிழந்தது. அதைத் தொடர்ந்து மச்சிக்கொல்லி பகுதியில் மின்சாரம் தாக்கி மற்றொரு காட்டு யானையும் உயிரிழந்தது. இதுகுறித்து வனத்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஸ்ரீமதுரை வடவயல் பகுதியில் விவசாய நிலத்தில் சேற்றில் சிக்கிய நிலையில் ஆண் காட்டு யானை ஒன்று இறந்துள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்தடுத்து காட்டு யானைகள் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தரமணையில் உள்ள MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சார்பில் 2 நாள் பன்னாட்டு மாநாடு இன்று துவங்கியது. இதில் ஒடிசா மாநில துணை முதலமைச்சர் கனக் வர்தன் சிங் தேவ், தமிழக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், கர்நாடக வருவாய்த்துறை அமைச்சர் கிருஷ்ணா பைரே கவுடா, நபார்ட் வங்கியின் தலைவர் KV ஷாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேராசிரியர் MS சுவாமிநாதனின் பசுமை புரட்சி பார்வைக்கு ஏற்ப பசியில்லா உலகத்தை ஏற்படுத்திடவும், நிலையான வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்கவும், அதற்கு ஏற்ப புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திடவும் கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது. மேட்டூர் காவிரி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் 1,50,000 கன அடி வரை நீர் திறக்கப்பட்டது. இதனால் திருச்சி மாவட்டம் முக்கொம்பு அணைக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்து முக்கொம்பு அணையிலிருந்து அதிகபட்சமாக 1,30,000 கன அடி வரை காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் நீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக காவிரி ஆற்றுக்கு வரும் நீரின் அளவு குறைந்ததால் மேட்டூரில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு குறைந்தது. இதனால் முக்கொம்பு அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு 28,000 கன அடியாக குறைக்கப்பட்டது. இதன் காரணமாக கொள்ளிடம் காவிரி ஆற்றில் நீர் குறைந்து ஆங்காங்கே மணல் திட்டுகள் தென்பட ஆரம்பித்துள்ளன. கைத்தறி குறித்த பயிற்சியை இல்லத்தரசிகள், மூத்த குடிமக்கள் என்று பலரும் எடுத்து வருகின்றனர். இது குறித்த செய்தி தொகுப்பினை இப்போது காண்போம். கைத்தறி தொழிலானது இந்தியாவில் முக்கியத்துவம் வாய்ந்த தொழிலாக விளங்குகிறது. தமிழ்நாட்டில் சில இடங்களில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கைத்தறி தொழில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நமது பாரம்பரிய கைத்தறி துணிகள் இன்றளவும் உலக அளவில் பெயர் பெற்று விளங்குகின்றன. கைத்தறி தொழிலில் 70% மேல் பெண்களே ஈடுபட்டு வருகின்றனர். கிராமங்களில் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வந்த இந்த கலை தயாரிப்பு நகர்ப்புறங்களிலும் வேர்விட தொடங்கியுள்ளது. கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் பெற்று தந்த காந்தியடிகள் பிறந்த இந்த நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட வருடங்களாக நாம் கைத்தறி மற்றும் பருத்தி பட்டாடைகளை தயார் செய்து கொண்டு வந்தாலும் அந்த தொழில் இன்று கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கும் அந்த தொழிலை தெரிஞ்சு வாங்கக்கூடியவங்களுக்கும் பெரிய கேப் இருக்கிறது. அந்த இடைவெளியை கைத்தறியில் எத்தனை விதமான வேலைகள் இருக்கின்றன, அதை எப்படி தயார் செய்பவர்கள் எப்படி உணர வேண்டும், இதனுடைய தத்துவம் உங்களுக்கு விளங்கும்படியாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொழிலாக மட்டுமே இருந்து வந்த கைத்தறி தற்போது பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்றாக மாறி வருவது அழிந்து வரும் கலையை துளிர்விடச் செய்வதாக உள்ளது. நிறைய குழந்தைங்களுக்கு இதை கைத்தறியை கொண்டு போறோம். ஏன்னா சின்ன வயசுலயே கைத்தறி இதெல்லாம் கொண்டு போனா அவங்களுக்கு ஒரு மூளை வளர்ச்சியும் ரொம்ப அழகா கிடைக்கும். இன்னைக்கு எல்லாரும் ஃபோக்கஸ் இல்லை, கம்மியா இருக்குது, மொபைல் ஃபோன்ல அடிக்ஷன் இருக்குது, கேட்ஜெட்டையே பார்த்துட்டு இருக்காங்க. தாண்டி இந்த மாதிரி கையில் பண்ணுறப்ப, கைத்தறியெல்லாம் பண்ணுறப்ப அவங்க ஒரு உருவாக்குறாங்க. இல்லத்தரசிகள், மூத்த குடிமக்கள் என்றில்லாமல் குழந்தைகள் என வயது பேதம் இன்றி கைத்தறி கலையை கற்று வருகின்றனர். சென்னையில் கைத்தறி ஆர்வலர்கள் முனைப்புடன் கைத்தறி பயிற்சியை எடுத்து வருகின்றனர். எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, அந்த வீவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுற, ரிலேட்டிவ்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பாரம்பரிய
பொருளான கைத்தறியை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். கைத்தறி தயாரிப்புகளை போற்றுவோம். மத்திய கிழக்கில் பதற்றத்தை தணிக்கவும் மோதல்கள் பரவாமல் தடுக்கவும் அமெரிக்கா தொடர்ந்து தீவிரமாக பணியாற்றி வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவும் பதட்டம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் உள்ள நட்பு நாடுகளுடன் தொடர்ந்து அமெரிக்கா பேசி வருவதாக கூறினார். மோதலை யாரும் அதிகரிக்க கூடாது என்ற ஒருமித்த கருத்து எட்டப்பட்டிருப்பதாகவும் இந்த கருத்து இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தீவிரவாதிகளின் தாக்குதலில் இருந்து இஸ்ரேல் நாட்டை பாதுகாப்பதில் தாங்கள் உறுதியோடு இருப்பதாக பிளிங்கன் தெரிவித்தார். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கரையை கடந்த டெபி சூறாவளி காரணமாக ஜார்ஜியா, கரோலினா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை மற்றும் வெள்ள எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் வெள்ளிக்கிழமை வரை அதிகபட்சமாக 51 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அந்த பகுதிகளில் அவசர காலநிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் உள்ளூர் வானிலை அறிவிப்புகளை கவனித்து செயல்படுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 249 ரன்கள் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 248 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் அபிஷ்கா பெர்னாண்டா 96 ரன்கள் எடுத்தார். இந்திய தரப்பில் ரியான் பராக் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 249 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் தற்போது விளையாடி வரும் இந்தியா சற்று முன்பு வரை 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 73 ரன்கள் எடுத்துள்ளது. ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.